இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இயங்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அன்பு மட்டும்தான். நம்ம யாராவது ஒருத்தருக்கு அன்பை கொடுத்தா அவங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. நம்ம எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் அவங்க வாங்கி வாங்கி அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. போதும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம மத்தவங்களை நேசிக்கிறது அப்படிங்கிறத விட மத்தவங்களால நம்ம நேசிக்கப்படுறது அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு ஸ்பெஷலான விஷயம் தானே. சரி, ஓகே, நம்மளும் மனுஷங்க தானே, மிஷின் இல்லையே. நம்மளும் எவ்வளவுதான் அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்குது. நம்ம மேல அவங்க திரும்பி அன்பு காட்டணும் அப்படின்னு நம்ம மனசு நினைக்கத்தானே செய்யும். அது குவைட் நேச்சுரல் தானே. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு அப்படி தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவ்வளவுதான், கதை முடிஞ்சுது. என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறீங்களா? 100% பேருக்கு அன்பை வாங்கிக்க தான் தெரியும், அதை திருப்பி கொடுக்க தெரியாது. அதுல பசங்க நிலைமை இன்னும் சுத்தம். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியுமா? எனக்கு அன்பை வார்த்தைகள் எல்லாம் வெளிப்படுத்த தெரியாது, இது என்ன சினிமாவா, மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்க அப்படிம்பாங்க. சரிங்க பாஸ், நீங்க வாயில எல்லாம் வடை சுட வேண்டாம், உங்க அன்பை செயல்ல காட்டுங்க அப்படின்னு சொன்னா அதுக்கும் கோவப்படுவாங்க, சண்டை போடுவாங்க. ஏன்னு கேக்குறீங்களா? அவங்க என்ன வச்சுக்கிட்டாங்க, வஞ்சனை பண்றாங்க. விஷயம் என்ன அப்படின்னா அவங்க எக்ஸ்பிரசிவ் நேச்சர் கிடையாது. அவங்க மனசுக்குள்ள அன்பு நிறைய இருக்கும். ஆனா அவங்களுக்கு அத வார்த்தைகள்லையும் வெளிப்படுத்த தெரியாது, செயல்கள்லையும் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. அது ஒரு மாதிரியான கேரக்டர். நான் சொல்ற விஷயத்த உங்க லைஃப்ல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா கட்டாயமா அப்படி ஒரு பர்சன் உங்க லைஃப்ல இருந்திருப்பாங்க, அல்லது இப்பவும் இருப்பாங்க. நான் பேச பேச அவங்களோட முகம் உங்க மனசுல வந்துட்டு வந்துட்டு போகும். ஓகே, இப்ப என்னதான்ப்பா சொல்ல வர்ற அப்படின்னு கேக்குறீங்களா? அன்பை கொடுக்கிற இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் தொடர்ந்து அன்பை கொடுத்துக்கிட்டே இருங்க. இதுவரைக்கும் மத்தவங்க கிட்ட இருந்து அன்பை வாங்கி வாங்கி மனசு அப்படிங்கிற பிக்சட் டெபாசிட்ல போட்டு வச்சுக்கிறவங்க எல்லாம் அந்த அன்பை வார்த்தைகள்லயோ அல்லது செயல்கள்லயோ மத்தவங்களுக்கு திருப்பி கொடுக்க ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் அன்பு பரிமாற்றம் அப்படிங்கிறது ஒன் வே டிராபிக் மாதிரி ஆகிடக்கூடாது. ஏன்னா இந்த உலகம் இயங்குறது மட்டும் அன்புக்காக இல்ல. இந்த உலகம் இதுவரைக்கும் இயங்கிட்டு இருக்கிறதே அந்த அன்புனால மட்டும்தான். வாங்க நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம் பூவின் மனக்குரலுடன். நன்றி, வணக்கம்.